அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். கிறிஸ்து தாமே உங்கள் தலைவராக இருந்து உங்களை விடுதலை பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய தழும்புகளால நாம் குணமடைந்தோம், சுகமானோம். அவருடைய தழும்புகள் இன்றைக்கு வரைக்கும் நம்மளை குணப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமான வசனத்தை தான் நாம் இன்றைக்கு வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை தரும் ஆக்கினை அவர் மீது விழுந்தது. நம்முடைய சமாதானம், நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய பெலன், நமக்கு நன்மை எல்லாவற்றையும் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் எப்படி இருந்தாராம் சிலுவையில? எதற்காக அப்படி இருந்தாராம்? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆக்கினை அவர் மீது வந்தது. ஆனால் அவர் அந்த பொறுப்பை புறம்பே தள்ளாதவராய் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அவமானத்தை ஏற்றார், அநேகரால நிந்திக்கப்பட்டார், நிந்தனையான வார்த்தைகளை ஏற்றார், அதை அப்படியே உள்வாங்கி கொண்டார். கர்த்தர் தாமே பார்த்தீங்கன்னா, அவருடைய தழும்புகளை அவர் அனுமதித்து ஏற்று அவருடைய காயங்களினாலே நமக்கு சுகம் உண்டாக்க இன்றைக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் வெளிப்புற தோற்றத்தினாலே காயங்களை அடைந்து இருதயத்தின் காயங்களை நமக்கு அவர் ஆற்றுகிறவராக இருக்கிறார். அவர் காயம் கட்டுகிற நல்ல தேவன். பாருங்க, அவர் தழும்புகளால நாம் குணமடைந்தோம். விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு ஒரு வேளை இருதயத்துல யாரோ சொன்ன வார்த்தை பெரும்பாலும் அடிச்சுட்டா அந்த காயம் ஆறி போகுமா? ஆனா சொல்லால் வந்த காயம் ஒரு நாள் ஆறாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சொல் சொல்லிட்டாங்கன்னா அதை திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாது. விதைய விதைச்சிட்டா அள்ளிடலாம்னு சொல்லுவாங்க, ஆனா சொல்ல விதைச்சிட்டா அதை திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு அநேகர் வார்த்தையினாலே நெருக்கத்தை உண்டு பண்ணியிருக்கலாம், வார்த்தையினாலே உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வந்து சேர்ந்திருக்கலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று உங்களை சார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரிந்தவர்களே உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆனா அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சிலுவையிலே மாற்றினார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாருங்க, உங்களுடைய வெளிப்புற காயங்களை மாத்திரமல்ல, இருதயத்தின் காயத்தையும் தன்னுடைய தழும்புகளால் அவர் குணமடைய செய்வார். உங்கள் இருதயங்களை அவர் ஆளுகிறவர், உங்கள் இருதயங்களில் அவர் வாசம் பண்ணுகிறவர், உங்கள் இருதயத்தை அவர் தேற்றுகிறவராகவும் காயம் கட்டுகிறவராகவும் இருக்கிறார். பாருங்க, அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம வாசிக்கிற வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 14, 15, 16, 17 நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா அதுல இப்படிதான் சொல்லுது: அவர் நம்முடைய சமாதானக்காரனராய் இருந்தாராம். அவர் தடைகளை உடைத்து ஒரு புதிய மனுஷனை நமக்குள்ளாக சிருஷ்டித்து அவர் சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று. பாருங்க, உங்களுடைய பகைமைகளை அவர் சிலுவையிலே கொன்றார். உங்களுக்கு எதிராக யார் பகை கொண்டிருந்தாலும் கர்த்தர் அதை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த பகைமையெல்லாம் இல்லை. பாருங்க, கிறிஸ்து அவர் அன்பை செலுத்தி தன்னுடைய சொந்த ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி அவர் உங்களை கிரயமாக, உங்களுடைய சொந்த பிள்ளையாக அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அவர் கிரயமாக எதை கொடுத்தார்? தன்னுடைய சொந்த ரத்தத்தையே கொடுத்தாரு. பாருங்க, அவரை துதிப்போம், அவரை வணங்குவோம், அவரை நாம் ஆராதிக்கிற வேலையில உங்கள் இருதயத்தை, உங்களுடைய இருதயத்தின் காயங்களை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். தேவன் நம்மை ஒப்புரவாக்கினார், சமாதானத்தின் சுவிசேஷத்தை நமக்கு அறிவித்தார். பாருங்க, அருமையானவர்களே, சமாதானம் நமக்கு கொடுக்கப்பட்டது, நம்முடைய காயம் நமக்கு கட்டப்பட்டது, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற பொறுப்பு அவர் தோள் மீது விழுந்தது. கர்த்தர் பெரிய அற்புதம் செய்தார். சங்கீதம் 117:2 சொல்லப்பட்டிருக்கிறது போல, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. நாம் தூரமாய் இருந்தோம், கர்த்தர் நம்மை சமீபமாக்கினார். நாம் பாவிகளாய் இருந்தோம், கர்த்தர் நம்மை நீதிமான்களாக்கினார். நாம் வேறொரு காரியத்துல சிக்குண்டு இருந்தோம், உலக பிரகாரமான காரியங்களில, உலக பிரகாரமான ஆசபாசங்களில் சிக்குண்டு இருந்தோம். ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றினார். இன்றைக்கும் விசுவாசிப்போம், தலை வணங்கி ஜெபிப்போம். கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், எங்கள் இருதயங்களின் காயங்களை கட்டுகிறவர். உங்களுடைய தழும்புகளாலே நாம் குணமடைந்தோம், சுகமடைந்தோம் என்று விசுவாசமாய் சொல்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதித்து தருவீராக, பலப்படுத்துவீராக. ஆமேன். நீங்கள் அவரால் குணமாக்கப்பட்டீர்கள், அவருடைய தழும்புகளால நாம் சுகமடைந்திருக்கிறோம். ஆமேன். அருமையான சகோதர சகோதரிகளே,
நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.